ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்துறோம், கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் கொஸ்டினுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். சோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சிருக்கணும், அடுத்து டூ டஸ் வரணும், அடுத்தது பேஸ் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட். ஓகே, நமக்கு அதுக்கு அடுத்து வர ரெஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஐ லைக் டீ அப்படின்னு சொல்றேன், எனக்கு தேநீர் பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். இங்க வந்து டூவோ டஸோ ரெண்டுமே என்ன செய்யல, வரல. ட்ரூ பிளஸ் லைக், அதை நம்ம எப்படி தான் போடுவோம், லைக் தான் போடுவோம். அவளுக்கு காஃபி பிடிக்கும். இந்த லைக்ஸ் வந்து எப்படி வந்தது அப்படின்னா டஸ் பிளஸ் லைக் எது லைக்ஸ் வரும். ஓகே, ட்ரூ பிளஸ் லைக் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லைக் மட்டும் தான் சொல்லுவோம். அதான் டஸ் பிளஸ் லைக் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம், லைக். ஸ்டேட்மெண்ட்ல பொறுத்த வரையிலையும் இந்த ட்ரூவும் டஸும் தனியா கொடுக்க மாட்டாங்க. அது எதோட சேர்ந்து வரும் அப்படின்னா பேஸ் வெர்போட சேர்ந்து வரும். சோ இப்போ இதையே நம்ம கொஸ்டினா எழுதும் போது எப்படி எழுதுவோம், ஐ லைக் டீ அப்படின்னு சொல்றோம், எனக்கு தேநீர் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த கொஸ்டினா கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டு யூ லைக் டீ, உனக்கு டீ பிடிக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. டீ பிடிக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது என்ன சொல்றோம், டூ யூஸ் பண்றோம். ஓகே, அதுவே ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும் போது ஐ லைக் டீ, ஐ லைக் டீ அப்படின்னு தான் எழுதுவோம். ஓகே, அப்ப இந்த டூ எதோட சேர்ந்து வந்துருது, லைக்கோட சேர்ந்து வந்துருது. ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். கொஸ்டினை பொறுத்தவரையிலும் டூ டஸ் இது ஃபர்ஸ்டே வந்துரும். வெர்புக்கு அடுத்து தான் என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்தா அது ஸ்டேட்மெண்ட், வெர்புக்கு அடுத்து சப்ஜெக்ட் வந்தா அது கொஸ்டின். சோ இங்க டூ டஸ் இது ரெண்டுமே எங்க வந்திருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த மாதிரி முன்னாடி வரும்போது அது கொஸ்டினா மாறிடுது. சோ டூ டஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம். இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பேஸ் வெர்ப். ஓகே, வெர்ப் ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வரும். இப்போ சி லைக்ஸ் காஃபி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட்ல சி லைக்ஸ் காஃபி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவே நம்ம கொஸ்டினா எழுதும்போது என்ன எழுதணும், டஸ் டஸ் ஷி லைக். லைக்ஸ்னு போடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு டஸ் யூஸ் பண்ண தனியா எழுதிட்டோம் இல்லையா. சோ அதனால லைக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி இருக்கணும், பேஸ் வெர்ப்ல தான் இருக்கணும், அதாவது லைக் தான் இருக்கணும். டஸ் ஷி லைக் காஃபி அப்படின்னு நம்ம கேக்குறோம். டஸ் ஷி லைக் காஃபி நம்ம சப்ஜெக்ட் எழுதுவோம். அடுத்து டூ டஸ் எழுதுறோம். டூ டஸோட சேர்த்தே என்ன வந்துரும் அப்படின்னா நாட் வந்துரும். நாட் வந்தாதான் அது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ். ஓகே, சோ டூ டஸ் போட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன போடணும், நாட் போடணும். அதுக்கு அடுத்து வெர்ப் ஃபார்மேஷன் ஐ டோன்ட், இது நம்ம டைரக்டா எழுதிடுவோம். அந்த டூ வந்து எப்படி வந்துரும் அப்படின்னா லைக் கூட சேர்ந்து வந்துரும். வந்து லைக் கூட சேர்ந்து வராது, அது தனியா தான் எழுதணும். ஐ டோன்ட் லைக், ஐ டோன்ட் இது நெகட்டிவா எழுதணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா சி டசன்ட், சி டசன்ட் லைக் காஃபி, அவளுக்கு காஃபி பிடிக்காது, அவளுக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னு எழுதுறது. அது பக்கத்திலேயே நம்ம நாட் யூஸ் பண்ணணும். டூ டஸ் அது பக்கத்திலேயே நம்ம நாட் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம். கொஸ்டின் பார்க்கலாம். டோன்ட் யூ லைக் டீ, உனக்கு டீ பிடிக்காதா. அடுத்து டசன்ட் போடும்போது டசன்ட் சி லைக் காஃபி, அவளுக்கு காஃபி பிடிக்காதா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன செய்வோம், டசன்ட் லைக் காஃபி